உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் தமிழ்நாட்டில் பிரத்யோகமாக மிகவும் சிறப்பாகவும் விமர்சனமாகவும் கொண்டாடப்படுகின்ற தை பொங்கல் திருநாள் பற்றி நாம் பார்ப்போம். தமிழர் திருநாள் என்று சொல்லப்படுகின்ற தை பொங்கல் திருநாள் தமிழர் நாகரிகத்தில் சங்க இலக்கிய காலத்திலிருந்து இந்த பொங்கல் இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஏனென்றால் மருத நிலத்தில் தான் நாகரிகம் தோன்றுகிறது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சங்க இலக்கியத்திலே தமிழர் நாகரிகம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அப்படி வகைப்படுத்தப்பட்டதில் மருத நிலம் வருகிற பொழுதே குறிஞ்சி நிலத்தில் காடுகளில் திரிந்து கொண்டிருந்த மக்கள் குறிஞ்சி நிலத்திலிருந்து முல்லை நிலத்துக்கு வந்த பிறகு மாடுகளை பழக்கி அவர் அதை மனிதரோடு சேர்ந்து வாழுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள். அதன் பிறகு மருத நிலத்துக்கு வந்த பிறகுதான் நிலையான குடியிருப்பு, நிலையான விவசாயம் போன்றவற்றை கண்டுபிடித்த பிறகு தன்னோடு பழக்கி வைத்திருந்த ஆடு மாடுகளையும் சேர்த்து விவசாயத்திலே பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஸோ விவசாயம் எப்பொழுது தொடங்கியதோ, விவசாயம் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் விதை விதைத்து மார்கழி மாதத்தின் கடைசி வாரத்தில் அறுவடை செய்த கையோடு அவன் கடந்த 3 மாதங்களாக ஒரு போகம் விளைச்சலுக்காக அவன் சிரமப்பட்டு, அல்லது ஒரு போகம், 2 போகம், 3 போகம் என்று 3 போக விளைச்சலுக்காக ஒருவன் வயல்வெளிகளிலே கஷ்டப்பட்டு அவன் விளைபொருட்களை விளைவித்து முடித்தவுடன் அடுத்த ஆண்டு கணக்கை தொடங்குவதற்கு ஒரு விழாவை எடுத்தான். அந்த விழா தான் தைப்பொங்கல் திருநாள். ஆடி மாதத்தில் பெய்த மழையில் தொடங்கிய விவசாயத்தை மார்கழி மாதத்தின் கடைசி வாரத்தில் அறுவடை செய்த கையோடு அவர் அறுவடை செய்த விளைபொருட்களை கணக்கு பார்த்து அவர் அதுக்கு முடிவெடுத்து விட்டு அடுத்த ஆண்டு தொடக்கத்திற்கு அவர் தயாராகின்ற நிலையைத்தான் ஒரு விழாவாக எடுத்திருக்கிறார்கள். அது எப்படி என்றால், அந்த விழாவை தமிழர்கள் எப்படி இருக்கிறாங்க, 4 நாட்கள் திருவிழா. 4 நாட்கள். ஒன்று மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் போகி அப்படிங்கிற ஒரு திருவிழா. அப்புறம் தை 1ஆம் தேதி அன்று சூரியன் பொங்கல், 2ஆம் தேதி அன்று மாட்டு பொங்கல், 3ஆம் தேதி காணும் பொங்கல். இந்த 4 நாட்களுக்கு தமிழர்கள் ஒரு மிகப்பெரிய திருவிழாவை ஏற்படுத்தி பல ஆயிரம் ஆண்டுகளாக அந்த திருவிழாவை நடத்தி கொண்டு வருகிறார்கள். விவசாயத்தில் தன்னுடைய மகன், மகள், மனைவி, அப்பா, தந்தை அத்தனை பேருமே சேர்ந்து அந்த விவசாய நிலத்திலே விவசாயத்தை ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமாகவே அவர் பார்க்கல. ஏன்னா தன் வாழ்க்கைக்கு தேவையான விளைபொருட்களை கொடுக்கறனால விவசாய நிலம் பார்ட் ஆஃப் தேர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிருந்தாங்க. அப்படி நினச்சிருந்ததுனால தான் அந்த விவசாய நிலத்துக்கு போய் குடும்பமாக விவசாயம் செய்யும்பொழுது ஆடு மாடுகளையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஆட்டை ஒரு பக்கம் மேய விட்டு மாடை உழுவதற்கும் பரம்படிப்பதற்கும் பூமியை சரி செய்வதற்கும் அத்தனைக்குமே மாடுகளை பயன்படுத்தினார்கள். தமிழர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, விவசாயம் செய்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த கலப்பையை சேத்துல இழுத்துட்டு போய் நிலத்தை உழுவதற்கு பக்குவப்படுத்துவதற்கு மாபாடுபட்ட மாடுகளுக்கு நம்ம விழா கொண்டாடணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.